நீங்க ஸ்ட்ராங்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க பிகாஸ் ஐம் நாட் ஸ்ட்ராங். வீட்டுக்கு போய் நான் இப்ப கூட அழுவேன். நோபடி இஸ் ஸ்ட்ராங். எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி காமிச்சிக்கலாம். பட் நீங்க அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்க்கு போனீங்கன்னா தான் அவங்க உள்ள உண்மையா என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் தெரியும். வெளியே காமிச்சிக்கலன்றதுக்காக நிறைய பேர் எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் நாட் ட்ரூ. எல்லாருக்கும் உள்ள வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும். உங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்க. ஷீ இஸ் கேன்சர் பேஷண்ட். அவங்க வந்து பாஸ்ட் 1 இயர்ல ஷீ லாஸ்ட் ஹர் ஹஸ்பண்ட், ஐ லாஸ்ட் மை டேட். அந்த நியூஸ் நாங்க முழுசா எங்களால டைஜஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே we came to know that my mom has breast cancer. இருக்கும் போது என்ன மாதிரி எல்லாம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தீங்க, அப்பா போனதுக்கு அப்புறம் அதை நீங்க எடுத்து பண்ணும்போது என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? அது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் எங்க அப்பாவை கேட்டு பண்ணும்போது எனக்கு எங்க அம்மா அப்பா இருக்காங்கன்ற ஒரு தைரியம் இருந்துச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த டே அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு. அது இல்லைன்னும் போது இதுக்கு மேல வந்து யூ ஹாவ் டு ஓன் அப் டு யுவர் மிஸ்டேக்ஸ். எடுத்தோம் கவுத்தம் எதையும் செய்ய முடியாது. எல்லாத்தையும் யோசிச்சு தான் பண்ணணும். இப்போ நீங்க தான் வந்து அவங்கள பாத்துக்கிற மாதிரி இருக்குமே. எங்க அம்மா என்ன சார்ந்திருக்காங்கன்னு என்னால சொல்லவே முடியாது. பிகாஸ் இன்னும் அவங்க ஒர்க் போயிட்டு இருக்காங்க. நீங்க ஸ்ட்ராங்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க பிகாஸ் ஐம் நாட் ஸ்ட்ராங். வீட்டுக்கு போய் நான் இப்ப கூட அழுவேன். நோபடி இஸ் ஸ்ட்ராங். எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி காமிச்சிக்கலாம். பட் நீங்க அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்க்கு போனீங்கன்னா தான் அவங்க உள்ள உண்மையா என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் தெரியும். வெளியே காமிச்சிக்கலன்றதுக்காக நிறைய பேர் எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் நாட் ட்ரூ. எல்லாருக்கும் உள்ள வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும். உங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்க. ஷீ இஸ் கேன்சர் பேஷண்ட். அவங்க வந்து பாஸ்ட் 1 இயர்ல ஷீ லாஸ்ட் ஹர் ஹஸ்பண்ட், ஐ லாஸ்ட் மை டேட். அந்த நியூஸ் நாங்க முழுசா எங்களால டைஜஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே we came to know that my mom has breast cancer. இருக்கும் போது என்ன மாதிரி எல்லாம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தீங்க, அப்பா போனதுக்கு அப்புறம் அதை நீங்க எடுத்து பண்ணும்போது என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? அது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் எங்க அப்பாவை கேட்டு பண்ணும்போது எனக்கு எங்க அம்மா அப்பா இருக்காங்கன்ற ஒரு தைரியம் இருந்துச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த டே அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு. அது இல்லைன்னும் போது இதுக்கு மேல வந்து யூ ஹாவ் டு ஓன் அப் டு யுவர் மிஸ்டேக்ஸ். எடுத்தோம் கவுத்தம் எதையும் செய்ய முடியாது. எல்லாத்தையும் யோசிச்சு தான் பண்ணணும். இப்போ நீங்க தான் வந்து அவங்கள பாத்துக்கிற மாதிரி இருக்குமே. எங்க அம்மா என்ன சார்ந்திருக்காங்கன்னு என்னால சொல்லவே முடியாது. பிகாஸ் இன்னும் அவங்க ஒர்க் போயிட்டு இருக்காங்க.